ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்ஜி. சென்னையிலேருந்து திருச்செந்தூர் போகிறீங்களா அப்படின்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். திருச்செந்தூர் போகும்போது பல பேர் செய்கிற அந்த ஒரு பெரிய தப்பு என்னென்னு, தரிசனத்துக்கு எது பெஸ்ட் டைம், எப்போ போனால் கூட்டம் அதிகமாக இருக்கும், எப்போ போனால் கூட்டம் கம்மியாக இருக்கும், அண்டு பார்க்கிங் எங்கே இருக்குது, திருச்செந்தூருடைய சன்ரைஸ் அண்டு தங்கும் இடம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக அண்டு கிறிஸ்பியாக கரெக்டாக ஒரு 9 நிமிஷத்தில் தான் கொடுத்துருப்பேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்டு இது போல் ட்ராவல் மற்றும் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் தரமான வீடியோவுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம புதுசாக அந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டும் எங்களுக்கு மஸ்ட்டாக வேணும். ஃப்ரெண்ட்ஸ், பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காலைல 11 o'clock ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு மொத்தமாக 11 டோல்கேட் இருக்குது. ஸோ 11 டோல்கேட்டில் அப்ராக்சிமேட்டிக்காக 12லேருந்து கரெக்டாக 900 வரும். ஆனுவல் பாஸ் போட்டிருந்தீங்கன்னா 250லேருந்து 350 கரெக்டாக வரும். திருச்செந்தூர் போகிறதுக்கு எது பட்ஜெட் வைஸ் எது பெஸ்ட்டுனா ட்ரெயின் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ் சொல்லுவேன், தேர்டு வந்து பார்த்திங்கன்னா நான் கார் சொல்லுவேன். கார் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் மற்ற ரெண்டத்தை விட. நாங்கள் எவ்ரி 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு ஒரு டீ பிரேக் எடுத்துக்கிட்டோம். ஏன்னு பார்த்தோன்னா ஓட்டுற டிரைவருக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும், நமக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தோன்னா எவ்ரி 100 கிலோமீட்டருக்கு ஒன்ஸு ஒரு டீ பிரேக் நாங்கள் மஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருச்சியில் நல்ல டிராஃபிக்கில் கரெக்டாக மாட்டிக்கணும். ஸோ இந்த திருச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் 5:30 வந்து பார்த்தோன்னா கிராஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லைனா நீங்களும் எங்களை மாரி டிராஃபிக்கில் கரெக்டாக மாட்டிக்குங்க. அதனால் வந்து பார்த்தோன்னா திருப்பரங்குன்றம் போகிறப்ப எங்களுக்கு ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஆச்சு. அது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வீடியோவில் எண்டில் நான் சொல்கிறேன். அதுலேருந்து ஒரு லெசன் லேர்னிங்கும் வந்து நான் கற்றுக்கிட்டேன். அண்டு ஒன் ஆஃப் த ரெக்வஸ்ட்டும் வந்து பார்த்தோன்னா எழுத வச்சுருக்கிறேன். 6 படை வீடுகளில் முதல் வீடான திருப்பரங்குன்றத்துக்கு நாங்கள் கரெக்டாக லாஸ்ட்டு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். 10 நிமிஷம் வந்தாலும் நாங்கள் குடுகுடுன்னு ஓடி போய்ட்டு சாமி தரிசனத்தை பார்த்தாச்சு. பட் பரவாயில்ல, நாங்கள் எங்கேருந்து பார்க்க மாட்டோமோ நினச்சிருந்தோம். ஸோ கடவுளோட அருளால் கண்டிப்பாக நாங்கள் நல்ல சாமி தரிசனம் பார்த்தோம். எங்களுக்கும் நல்ல மனநிறைவாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இதை முடிச்சுட்டு டைரெக்டாக வந்து பார்த்தோன்னா திருச்செந்தூருக்கு வண்டி இது பண்ணிட்டோம். நாங்கள் வந்து பார்த்தோன்னா மோஸ்ட்லி நைட் ட்ராவல் தான் அதிகமாக பண்ணோம். ஏன்னா வண்டி நாங்கள் ரொம்ப வேகமாக ஓட்டலை. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு 60 to 80 தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் கரெக்டாக 1:30 மணி இருக்கும். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரீச் ஆக போகிறோம். ஸோ நாங்கள் ரீச் ஆன உடனே வந்து பார்த்தோன்னா நல்லா மழை பெஞ்சுது. ஸோ 1 hour வந்து பார்த்தோன்னா கார்லேயே வந்து பார்த்தோன்னா நாங்கள் ரெஸ்ட் எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தோன்னா கோயிலுக்குள்ளே போனோம். அதனோட வியூ நான் காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு கோபுரத்துலேருந்து பீச்சை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு குளியில் போட்டாச்சு. குளிச்சு முடித்தோடனே எனக்கு கொஞ்சம் கூட அந்த குளிரே ஃபீல் ஆகலை. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 4:30 மணிக்கு கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நாழிக்கிணறு ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுக்கான க்யூவில் போய் நாங்கள் நின்னோம். நாழிக்கிணறுலேயே வந்து பார்த்தோன்னா குளிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ வெளியே வந்தோடனே அந்த வியூவை பாருங்கள், எங்களுக்கே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சன்ரைஸை பார்த்துட்டு தான் வந்தோம்னா உள்ளே போகணுன்றது முடிவு பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி இந்த போர்டை நாங்கள் பார்த்தாச்சு. ஸோ இந்த ஒரு போர்டை காலைங்காட்டியும் நாங்கள் பார்க்கணுன்றதுக்கோசி தான் வந்து பார்த்தோன்னா நைட் ட்ராவல் ஃபுல்லாக பண்ணி சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இதை கரெக்டாக வந்து பார்த்தோன்னா காலைல பிரம்ம முகூர்த்தத்தில் கரெக்டாக பார்த்தோம். எங்களுக்கும் பார்க்கறதுக்கு இந்த லொக்கேஷன் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. என் லைஃப்பில் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா சென்னையில் தான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒரு சன்ரைஸ் பார்த்தேன். அதுவும் எப்போனா கரெக்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஜல்லிக்கட்டோட லாஸ்ட் நாள் கரெக்டாக. ஸோ அதுக்கப்புறமே சன்ரைஸ் நான் கரெக்டாக இங்கே தான் பார்க்குறேன். ஸோ சன்ரைஸ் பார்த்த உடனே கோபுரத்தில் பார்த்தோன்னா கரெக்டாக ஒரு மயில் கரெக்டாக அழகாக உட்காந்துட்டு இருந்துச்சு. பட் என்ன, இது ஒரு தோகை வெர்ஷன் தான் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் எனிவே இதுவும் ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடி கடந்த 18 செவ்வாய்க்கிழமை ஃபுல்லாக ஃபாஸ்டிங் இருந்து காலையிலையும் ஈவினிங்லேயும் கந்தசஷ்டி கவசத்தை படித்ததுக்கப்புறமேட்டு தான் பார்த்தோம்னா நாங்கள் உணவு சாப்பிடவே ஆரம்பித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வேண்டுதல். ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாமே வந்து ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். பட் நாங்கள் 18 வாரமும் கஷ்டப்பட்டது. முருகன் எங்களை கைவிடல. எங்களுக்கு வரப்பயே நடக்க இருந்த ஒரு இன்சிடெண்ட்டை கரெக்டாக எங்களை காப்பாற்றிட்டாரு. ஸோ அது என்ன இன்சிடெண்ட்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். நாங்கள் திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு போகிறதுக்கு எங்கள் வந்து பார்த்தோன்னா டைம் இல்லை, அது மாதிரி கிலோமீட்டர் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா எங்கள் டிரைவர் வந்துட்டு நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டுறோம், இப்போ போயிடலாம் அப்படின்ட்டு சொன்னார். சரி நாங்களும் சொன்னோம். அவர் வந்து வழக்கமாக ஓட்டுற அந்த 60 to 80 80 ஒரு 120 வரைக்கும் ஓட்டினார். ஸோ வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்தில் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு பாலத்துக்கு மேலே ஏறி கீழே இறங்குறப்ப கரெக்டாக பார்த்தோன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு லாரி வந்து பார்த்தோன்னா டயர் பஞ்சர் ஆகிடுச்சு.
ஸோ அதனால் அதுக்கு பின்னாடி வந்த வண்டிங்க எல்லாமே ஜிக்ஸாக்காக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அது கொஞ்சம் கரெக்டாக எங்களுக்கு தெரியல, ஏன்னா நாங்களும் ஸ்லோப்பில் இறங்குறோம். ஸோ வண்டி என்ன பண்ணுச்சுன்னா எங்களுடைய கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சு. ஸோ எங்கள் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே வந்து கத்த ஆரம்பிச்சிட்டோம் முருகா முருகான்னு சொல்லிட்டு. ஸோ டிரைவருமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேலண்டடாக இருந்து வண்டியை ஜிக்ஸாக்கான்ற வச்சு லெஃப்ட் ரைட் கரெக்டாக கொஞ்சம் ஷேக் பண்ணி வண்டியை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்தா எங்கள் எல்லாருமே காப்பாற்றிட்டாரு. ஸோ நாங்கள் ரொம்பவே வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டோம், எல்லாருமே பயந்துட்டோம். பட் பரவாயில்ல, நாங்கள் இருந்த விரதமும் சரி எதுவுமே சரி வீணாகலை. முருகன் எங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றிட்டாரு. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து லெசன் லேர்னிங் என்னென்னா, வண்டி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக ஓட்டாதீங்க. 60 to 80 ஓட்டும் போது நம்மளால் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். அபவ் 80 போகிறது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரெண்டாவது, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ரிலேட்டட் டிசைன் பண்ணுறவங்க, வெஹிக்கிள் டிசைன் பண்ணுறவங்க யாருன்னா பார்த்துருந்தீங்கன்னா, டயரோட டிபிஎம்எஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டயர் ப்ரெஷரை மானிட்டரிங் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டயர் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்கிறப்ப ஸோ அலாரமிங் மாரி என்ன கொடுத்துருந்தாங்கன்னா பின்னாடி வரவங்களுக்கு நல்லபடியாக தெரியும். ஸோ இதை நான் இதுமாரி மூலிமா வந்து கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ மூலிமா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் காத்திருந்த சன்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. டைம் வந்து பார்த்தோன்னா 5:45 to 5:58 வந்து பார்த்தா சன்ரைஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இங்கே நல்லா தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தான் பஸ் எல்லாமே வந்து நிற்கும். ஸோ வந்த உடனே உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எல்லாமே இருக்கும் காமனாகவும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு சுப்பிரமணிய விடுதி இருக்கும். ஸோ நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஸோ இங்கேருந்து கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட தான் நடக்கிற வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ இதுதான் நம்மளுடைய மெயின் கோபுரம். நீங்களே பாருங்கள் அதனுடைய அழகு எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே எல்லாருமே பட்டை போட்டிருந்தாங்க. எங்களுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 10 ரூபா தான். ஸோ நம்மளுக்காக எவ்வளோ அழகாக மெனக்கெடுத்து போடுறாங்கன்றது நீங்களே பாருங்கள். ரொம்பவும் நல்லாவும் இருக்குது. அந்த கலர் வந்து ஒயிட்டு, எல்லோ வித் க்ரீன் வரது வந்து பார்த்தோன்னா நம்மளோட முருகருடைய ஆல்மோஸ்ட் எல்லா கலருமே கரெக்டாக மேட்ச் பண்ணுறாங்க. பார்க்கவும் வந்து ரொம்ப நல்லா அழகாகவும் இருக்குது, நம்மளுக்கும் ஃபீலிங்கும் வந்து பெஸ்ட்ஃபுல்லாகவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பார்த்தோன்னா மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே தெளிவாக வந்து பார்த்தோன்னா போர்டு வச்சுருப்பாங்க எல்லாத்துக்குமே. ஸோ இங்கேருந்து வந்து நம்மளோட கோபுரம், இதுதான் வந்து பார்த்தோன்னா மெயின் கோபுரம். ஸோ அந்த கோபுரத்தோட அழகை வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்றத நீங்களே பாருங்கள். ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அதுவும் வந்து பார்த்தோன்னா நைட்டில் பார்க்குறப்ப இந்த கோபுரம் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். லைட்ஸ் எல்லாமே வச்சு இன்னும் சூப்பராகவே இருக்கும். பட் பகல்லே சும்மா சொல்லக்கூடாது, ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்களே பாருங்கள் அதோட அழகு எப்படி இருக்குன்றது. ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே மொபைல் அலோடு இல்லை. ஸோ அதனால் கீழே வந்து பார்த்தோன்னா டோக்கன் இருக்கும். ஜஸ்ட்டு 5 rupees தான். ஸோ அதை கொடுத்துட்டு அங்கேயே சேஃபாக வச்சுக்கோங்க. ரிட்டன் நீங்கள் டோக்கன் வந்து காமிச்சிங்கன்னா ஃபோனை கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் சாமி பார்த்துட்டு வெளியே வந்துவிட்டோம். ஸோ அதோட மார்னிங்கில் பீச்சோட அழகை உங்களுக்கு காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே பார்க்க நல்லாவும் இருக்குது. ஸோ பீச் பாருங்கள், நல்லா சேஃப்டியாகவும் வந்து பார்த்தோன்னா கல்லெல்லாம் போட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு இந்த மழை டைமில் தண்ணி ரொம்ப அதிகமானாலும் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே இப்போ பார்த்துட்ருக்கோம் இல்லையா, இதனுடைய ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பொது தரிசனத்துக்கான வழி. இது முற்றிலும் ஃப்ரீ, எல்லாருக்குமே ஃப்ரீ. ஸோ இதில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தோன்னா 100 rupees டோக்கனு அண்டு வயசானவங்க அண்டு குழந்தைங்களை வச்சுக்கிறவங்களுக்கு கூட ஒரு ஆள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அது மூலிமா வந்து பார்த்தோன்னா நீங்கள் போய் சாமி பார்த்துக்கலாம். பொது தரிசனம் வழியாக போனால் 2 hours ஆகும். மேலே இதனோட அழகை எல்லாமே ரசிக்க முடியும். 100 rupees டோக்கனில் போனால் கரெக்டாக 1 hourல நீங்கள் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். பட் டேரெக்டாக போய்ட்டு சாமி பார்த்து வர மாதிரி தான் இருக்கும். இந்த சுற்றியில் இந்த மேலோட அழகெலாம் வந்து ரசிக்க முடியாது. என்னுடைய பெஸ்ட் சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் வழியாக போங்க. ஸோ பெஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஒன்று மார்னிங் போங்க, இல்லை வந்து மிடில் போங்க. அதுமாரி ஈவினிங் நைட்டில் போனாலும் உங்கள் சாமி பார்க்கறது ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திருச்செந்தூர் சாமி பார்த்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இருக்கிற மணப்பாடு லொக்கேஷன் வந்திருக்கிறோம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட தமிழ் ஆக்டரான விஷ்ணு விஷாலோடைய நீர்ப்பறவைன்ற மூவி இங்கே தான் எடுத்தாங்க. ஸோ இதனோட சீனரிஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்பவும் அழகாக இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா காலைங்காட்டியும் சன்ரைஸ் அப்போ பார்த்தா சூப்பராக இருக்கும், அதுமாரி சன் செட்டில் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தோன்னா மணப்பாடம் முடிச்சுட்டு நியர்பையில் இருக்கிற உவரிக்கு வந்திருக்கணும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தோன்னா சன்ரைஸ் அண்டு சன்செட் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ நாங்கள் இது புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். பாய்.